Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. குட் பேட் அக்லி ட்ரெய்லர் பார்த்து நானும் ஆதிக்க ரவிச்சந்திரன் மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகி ஏகேன்னு கத்தி மை தொண்டை பயங்கரமாக கட்டிருச்சு. உண்மையாகவேங்க குட் பேட் அக்லி ட்ரெய்லர் இஸ் நத்திங் பட் ஏகேஎஸ் டைஹார்ட் ஃபேன் பாய்ஸ் சம்பவங்க. சீரியஸாக பெரிய கிளாப் டு ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் டீம். உண்மையாகவே ரொம்ப நாள் கழித்து நம்ம ஏகேவுடைய ஒரு ட்ரெய்லர் டு செட் எல்லா ஹாப்பினஸையும் வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நானே பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக ஏகேவுடைய ஆர்டரன் ஃபேன்ஸ் இந்த நேரத்துக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றது வந்து என்னால் விஷுவலாகவே வந்து கணிக்க முடியுது. டு ஸ்டார்ட் வித் இந்த ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9/1 வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகி வருத்தம் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க மத்தியானம் ஒரு அப்டேட் கொடுத்ததுலேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு 1 ஹவராக பார்த்துட்டு எப்படா ட்ரெய்லர் வரும்னு சொல்லிட்டு. பட் அந்த டிலேக்கும் நம்ம ஃப்ரம் டீம் குட் பேட் அக்லி ஒரு அழகான ட்வீட் போட்டிருந்தாங்க. மாஸ் சம்பவத்துக்கு முன்னாடி சர்வர் கிராக்காக தான் செய்யும்னு. கண்டிப்பாக அவங்க ஒரு பயங்கரமான வைப்பில் இருக்காங்கங்க. நான் இதோடைய சாங் டீகோடில் கூட சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். இது வந்து ஏகேவுடைய ஆன் ஸ்டீராய்ட் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியுமே வந்து அவங்க வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெய்லர் 2 minutes 2 seconds ரொம்ப அழகான ஒரு ட்ரெய்லர் எடுத்திருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் ட்ரெய்லருடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஒரு ஐ ஷாட் வருது. யாரா நம்ம ரோலக்ஸாக இருக்குன்னு பார்த்தா இல்லை, அங்கே நம்ம அர்ஜுன் தாஸ் இது வரைக்கும் இல்லாத ஒரு அவதாரத்தில் வந்து இருக்கிறாரு. எனக்கு என்னென்னா ஏகேவுடைய கெட்டப்லாம் சர்ப்ரைஸ் பண்ணதை தாண்டி அர்ஜுன் தாஸோடைய கெட்டப் தான் பயங்கரமாக சூப்பராக என்னை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. எப்படி மார்க் ஆண்டனியோடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் பஞ்சு மிட்டாய் சாங்கை வச்சு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணியிருந்தாங்களோ படத்துலேயும் இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனும் விஜய் வேலுக்குட்டி அவர்களுமே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ட்ரெய்லர் கட். இதில் ஓப்பனிங்கில் நம்ம விண்டேஜில் ரசித்த ஒத்த ரூபாய் தாரேன் அந்த சாங் எடுத்து அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படத்துலையும் இது மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றது தெரியுது. ஓப்பனிங்லேயே நம்ம டெட்லியஸ் வில்லன் அர்ஜுன் தாஸ் ஏகே இப்போ தான் வரலாறு பார்த்தேன், நீ பெரிய வில்லனாமே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டியிருந்தார். பட் இந்த படத்தில் நான் தான் வில்லன் அப்படின்றத ட்ரெய்லர்லேயே தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் அவர் டான்ஸ் ஆன மூமெண்ட் தான். அங்கே கட் பண்ணால் எங்கடா நம்ம ஹீரோவை காணுமே அப்படின்னு பார்த்தா ஒரு மாசான என்ட்ரிங்க. சீரியஸாக எந்த ஃப்ரேமை நீங்கள் வந்து ஏகே வர ஃப்ரேம் இந்த ட்ரெய்லரில் பாஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஒரு வால்பேப்பர் மெட்டீரியலாக இருக்கும். அந்தளவுக்கு ருசித்து ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏகேவுடைய ஒவ்வொரு கெட்டப்பையுமே வந்து செதுக்கி இருக்கிறாரு. காஸ்டிங்கை ரிவீல் பண்ண போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிரசன்னா நடிக்கிறதா இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய லுக் இப்படி தான் படத்தில் இருக்க போகுது அப்படின்றத டக்குன்னு ஒரு ஃப்ரேமாக வந்து காட்டியிருந்தாங்க. பிரசன்னா, ஜாக்கி ஷெராஃப், சின் டாம் சாக்கோவாக இருக்கட்டும், பிரியா வாரியராக இருக்கட்டும், இன்க்ளூடிங் அர்ஜுன் தாஸோடைய கெட்டப் எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டருக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போச்சு. இதில் ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் பாருங்கள், இதுதான் படமாக இருக்க போகுது. ஏகேவை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏகேவுடைய எல்லா படத்தில் நம்ம ரசித்த பாட்டு, லிரிக்கு, பஞ்ச் டைலாக்கு, அவர் பண்ண மொமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு மேஷப்பாக கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறோம். இப்படி தான் படமும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாரு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகம் வருது வந்து த்ரிஷா அவர்களுடைய டைலாக் தான். மங்காத்தாவில் வந்து அவர் வந்து எப்படி கார்லேருந்து அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை தள்ளி விடுவாரோ த்ரிஷா கண்ணு முன்னாடியே, அதை இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பாவை கார்லேருந்து தள்ளி விட்டவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு ஏகே ரியாக்ட் பண்ணுறதும், இன்னொரு பக்கம் வீரமுடைய மாடுலேஷனில் காடு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்கன்னு நம்ம ஏகே சொல்கிறதும், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா மீம் ரெஃபரன்ஸாக நம்ம அர்ஜுன் தாஸ் 10 கிலோ கறி கொடுங்க பாய்னு கன் எடுத்துகிட்டு வர மொமெண்ட்டாக இருக்கட்டும், பில்லா, டானு, தீனா அப்படின்னு லிரிக்காக வர போர்ஷன்ஸ் எல்லாமுமே நம்ம ஏகேவுடைய படங்களை அங்கங்கே ரெசம்பிள் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை நமக்கு தருது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ட்ரெய்லருடைய எண்டில் வரக்கூடிய சிம்ரன் அவர்களுமே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை ஐ மிஸ் யூன்னு சொல்கிறப்போ எனக்கு அங்கே ஏதாவது ஒரு வாலி ரெஃபரன்ஸ் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். பட் கண்டிப்பாக படமாக பார்க்குறப்போ கண்டிப்பாக நமக்கு ஆதிக் கொடுத்துருவார் அப்படின்றது வந்து பியூராக தெரியுது. இட்ஸ் நாட் ஓன்லி ஏகேவுடைய படங்களில் நம்ம ரசித்த மொமெண்ட்டை மட்டும் அவர் நாஸ்டாலஜிக்காக கொடுக்கல, ஏகே இப்போ ரியல் லைஃப்பில் இப்படி இருக்காரோ அதெல்லாம் அங்கங்கே லைட்டாக
ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தம்மை வந்து நான் எனக்காக விட்டேன், சரக்கு வந்து என் ஒய்ஃபுக்காக விட்டேன், வயலன்ஸை என் பையனுக்காக விட்டேன், ஆனால் என் பையனுக்கே ஒன்றுன்னா திரும்ப அதை கையில் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய பர்சனல் லைஃப்பில் இப்போ நம்ம நிறையா விஷயங்கள் கேள்விப்படுறது என்னென்னா, அவர் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்த அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டார், ஒய்ஃபுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் சன்னுக்காகவும்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் போது ஆதிக்கு அவர் வந்து ரொம்ப ரசித்து அவருடைய ரியல் லைஃப்பையும் கொண்டு உள்ளே வைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. உண்மையாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபேன் பாய் சம்பவம் பண்ண போகிறேன்னு. ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லாமல் அதை செஞ்சுட்டாரு. ஆதிக் ரவிச்சந்திரன், வி லவ் யூ ஸோ மச் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் ஏகே ஃபேன்ஸ். சீரியஸாக நான் வந்து அங்கங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து மறந்துட்டேன். ஆன் ஃப்ளோவில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து மங்காத்தா டைலாக் சொல்கிறதா இருக்கட்டும், இட்ஸ் மை ஃபக்கிங் கேம், அதுக்கு அவர் அங்கே என்ன ரிப்ளை பண்ண போகிறாரு அப்படின்றத தியேட்டரில் தான் வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஏன் தீனாவுடைய டைலாக்கை நம்மளுடைய ஏகே இந்த குட் பேட் அக்லியோடைய மாமே அந்த சாங் வந்துச்சுல்ல, அந்த ஒரு சாங் முடிச்சதுக்கு அப்புறமா அதே காஸ்டியூமில் ஒரு பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. இந்த தீனா டைலாக், உடம்புல கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், காது இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும், ஒயர் மட்டும் இருக்காது அப்படின்னு ஏகே அவர் தீனா படத்தில் மாசா சொல்கிற மாதிரி இந்த படத்துலையும் அந்த வந்து அழகாக ரொம்ப சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. உண்மையாகவேங்க தொண்டை கட்டிருச்சு. அந்த அளவுக்கு வந்து கத்தி கத்தி இந்த ட்ரெய்லரை வந்து நிறைய தடவை லூப்பில் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் நான் பாராட்டு. ஏன்னா ஏகே ஆன் ஸ்டிராய்ட்ஸ் இப்படி தான் இருக்க போது. பயங்கர மாஸாக செலிப்ரேஷனாக நம்ம ஏகேவோட ஒரு படம் பார்க்க போகிறோம், மாஸ் மசாலாவான்றதில் டீம் கிளியராக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு ப்ராப்பரான லைட்டிங்லாம் வச்சு ப்ராப்பராக ஷூட் பண்ணியிருக்கிற டிஓபி அண்ட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். இந்த ட்ரெய்லரை ரொம்ப அழகாக நமக்கு சூப்பராக கொடுத்த விஜய் வேலுக்குட்டி அண்ட் டீமுக்கும் பெரிய பெரிய பாராட்டுகள். மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி, அவர் படத்தில் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஆஃப் குட் பேட் அக்லி ஒரு பெரிய கைத்தட்டல்கள். ஏன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியுது. டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா, ரீசெண்டாக வந்த ஏகே ஃபிலிமோடைய இது வந்து ஒரு ஃபார் அஹெடாக நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ண ஏகேவை பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. 200% பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு பிளாஸ்ட். ஸோ கதையோட லேண்ட்ஸ்கேப்பாகவே வந்து எல்லாமுமே அப்ராடில் நடக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் காட்டுறாங்க. விடாமுயற்சியும் அப்ராடில் தான் எடுக்கப்பட்டுச்சு. பட் அந்த கதைக்கு இது ஏற்ற ஃப்ரேமிங் அண்ட் லைட்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. குட் பேட் அக்லிக்கு ஏற்ற மாதிரி இவங்க அப்ராடில் சூஸ் பண்ண ஒவ்வொரு லொக்கேஷன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது. பட் இந்த ட்ரெய்லரில் காட்டாத ஒரு ஷாட் நமக்கு முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அவர் பில்லா காஸ்டியூமில் நடந்து வருது. அந்த ஒரு சீனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தியேட்டரில் அந்த மொமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஏகேவை சின்ன வயசில் பிறந்ததுலேருந்தே ஏகே ஃபேன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட மேனரிசம், அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்களை எதுவுமே அவர் விட்டு வைக்கல. எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் காட்டிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், கார் சேஸ் பண்ணுற ஒரு ஷாட் வரும். அதுக்கு முன்னாடி ஏகே அவருடைய க்ளோஸ்அப்பில் அவர் சிரிச்சிட்டே ஒரு மாதிரி மாஸாக கெத்தாக இருப்பார். அடுத்த ஷாட்டே அந்த கார் ட்ரிஃப்ட் வரும். அந்த சீனுமே வந்து தியேட்டர் மூமெண்ட்டாக சில்லறையை செதற ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ச் பை இன்ச் ஏகேவை நீங்கள் ரசிச்சுட்டு தாண்டா போகணும். அதை உத்தம வில்லனில் வந்து கமலுக்கு பையனாக நடிச்சிருக்கிறவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த கோடம்பாக்கத்துக்கு காட்டணும் நீ யாருன்னு அப்படின்ற மாதிரி. நான் அந்த இடத்துல ஆதிக்கியும் கமல் சாருடைய இடத்துல நம்ம ஏகேவையும் வச்சு பார்க்குறேன். இந்த கோடம்பாக்கத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நீ யாருன்னு நான் காட்ட போகிறேன் அப்படின்னு நம்ம ஏகே சொல்லி அவரை ரசித்து ருசித்து ரத்தம் தெறிக்க ஒரு படமாக இந்த குட் பேட் அக்லி இருக்கும் அப்படின்றதுல வந்து நோ டவுட்டுங்க. நான் இப்பயே சொல்கிறேன், படம் வந்து பிளாக் பஸ்டர். ஏகேவுடைய மேனரிசம் அண்ட் காஸ்டியூம்ஸ், அவர் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடியாக இருக்கட்டும், எல்லா ஆக்சசரிஸுமே அவருக்கு ரொம்ப பேடாஸாக இருக்குங்க. ரொம்ப ஃபங்கியாக சூப்பராக மாஸாக அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் இருக்கிறாரு. ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஏகேயோடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய லுக் அண்ட் ஃபிட் அண்ட் சைஸ்லாம் தாண்டி இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு பாருங்கள். பயங்கர ஃபிட் ஏகே, தட் வின்டேஜ் ஏகே. பரமசிவமில் நம்ம பார்த்த அந்த ஏகே, அந்த ஏகே வர போர்ஷன்ஸாக அங்கங்கே காட்டுற கிளிம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எக்ஸைட்மெண்ட்டில் எதை விடுறது எதை சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திக்கு முக்காடி போயிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம பில்லா காம்போவான நம்ம பிரபு சார் பில்லா டயலாக்கே சொல்கிறாரு, அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன் அப்படின்னு அவர் சொல்கிற போர்ஷனாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பயங்கர சர்ப்ரைஸான ஒரு நண்பர் விஜய்க்காக ஒரு மேட்டர் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம யோகி பாபா அவர்கள் சொல்லக்கூடிய வசனம், அண்ணன் வர்றார் வழிவிடு அப்படின்னு நம்ம மாஸ்டரில் வந்து நம்ம விஜய் சாருக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து ஃபேமஸ் ஆச்சு, ஒரு மாதிரி சூப்பராக ஃபிட்டின் ஆச்சு. அதே இந்த இடத்துல குட் பேட் அக்லியில் நம்ம ஏகேக்காக மாற்றி நம்ம யோகி பாபு மாசா ஏகே வரார் வழிவிடு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மொமெண்ட் பயங்கரமாக தியேட்டரில் எல்லாருக்குமே டு ஆல் த ஏகே அண்ட் விஜய் ஃபேன்ஸ் யுனைட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து குட் பேட் அக்லியில் தெரியுது. இதில் வந்து இவங்க பண்ண இந்த சம்பவம் குட்டுங்க, சீரியஸாக. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்
ஏகேவை இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டாரு. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் டைட்டில் கார்டாக என்ன பண்ண போகிறாரு? இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் லியோக்கு அப்புறமா வந்து டைட்டில் கார்ட்ஸ்லாம் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி லியோவில் வந்து நம்ம விஜய் சாருடைய டைட்டில் கார்டு மாதிரி தெலுங்கு ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸுமே நிறைய பேர் வந்து அதே மாதிரி ஒரு வெர்ஷனை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆல் ஓவர் த இந்தியா ஒவ்வொரு ஹீரோஸோடைய டைட்டில் கார்டையுமே பயங்கரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஏகே ஃபேன்ஸும் அப்சல்யூட்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், இந்த நேரத்தில் எப்படி நமக்கு வந்து ஏகேக்கு இந்த டைட்டில் கார்டு இருக்க போகுதுன்னு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து அட்டகாசமில் இருக்கிற அந்த ஒரு போர்ஷன், அவர் வந்து இன்டூ அந்த ஒரு 3Dயாக ஒரு அனிமேஷனாக பண்ண அந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர கனெக்ட்டுங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்து ரசித்த நிறையா படங்களில் அமர்கலமும் ஒன்று. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி தான் டைட்டில் கார்டு இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக லைட்டாக ரிவீல் பண்ணிட்டாரு. அந்த டைட்டில் கார்டு கண்டிப்பாக தியேட்டரில் பிளாஸ்டாக தான் இருக்க போகுது. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் நார்மலாக அதை கண்டிப்பாக வைக்க மாட்டார். படத்தோட ஸ்டார்டிங்கில் அது இருக்கலாம், இல்லை ஏகேவோட என்ட்ரிக்கு அப்புறமா ஒரு மாசாக நம்ம எதிர்பார்க்காத மொமெண்ட்டில் ஏகேன்னு சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரனோட வாய்ஸ் அந்த ஷவுட் அவுட்டில் அந்த டைட்டில் கார்டு வரும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்குறேன். உண்மையாகவே அந்த டைட்டில் கார்டு அவருக்கு வந்து மச் டிசர்விங். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உண்மையாகவே ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் த அஜித் ஃபேன்ஸ், தேங்க்ஸ் டு ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க்ட் ஆன் குட் பேட் அக்லி. நாங்கள் ஏகேவை இந்த மாதிரி தான் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டோம். தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங் ஹிம் ஆன் திஸ் வே. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. படத்துக்கு தான் வெயிட்டிங். இந்த ட்ரெயிலரில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏகே சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.